டீ டைமுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ் எதுன்னு கேட்டால் இந்த ஆனியன் பக்கோடா தான். திடீர்னு வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்களா, சட்டு புட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பக்கோடா செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணும்போது இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உதிராக வரும். வெங்காயத்தை நல்லா நீளமாக நைஸாக அரிஞ்சு வச்சு அதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கஞ்சி விடும். கடைஞ்சி விடும்போது அதுலேருந்து தண்ணி வரும். ஜீரகமும் 1 டீஸ்பூன் சோம்பும் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதோட கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தழை கொஞ்சம், இதோட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப்பு கடல மாவு சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு அரிசி மாவு, இதோட சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுக்கணும். ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிட்டால் தான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இதோட லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அது கிறிஸ்பியாக வராது. செஞ்சாச்சு. இப்போ நம்ம பிணைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கணும். இப்போ உதிராக போட்டுக்கலாம். விட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாக இருக்கிற இந்த பக்கோடா உங்கள் ஈவினிங் டீ டைமுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த கிறிஸ்பி பக்கோடாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.